பெரிய இயக்குநர்கள், வெற்றியெடுத்த இயக்குநர்கள் போகாமல் லட்சியத்தோட டேரக்டர் லட்சியத்தோடு இருக்கிற விஜயத்தோட கதை கேட்டு அவங்களெல்லாம் இயக்குனர் ஆக்குனது தான் அவர் உருவாக்கிய இயக்குநர்கள் நானும் ஒருத்தன். திருப்பாச்சி அவர் தயாரித்த படம். அந்த படத்து மூலமாக தான் என்ன ஒரு 15 வருஷம் நான் திரையுலகில் போராடிக்கிட்டு இருக்கேன். டேரக்டர் வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை பண்ணுறது வாழ்க்கையை கொடுத்தவர் சௌத்ரி சார். என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இணையான ஒரு சொல்லலாம். லட்சியத்தோடு இருக்கும்போது நான் போயிட்டா உள்ள விட மாட்டேன், அப்பாவோட சீரியஸாக விட மாட்டான். நம்பி இப்படி பண்ணுவேன், இப்படி சரியாக வரும், இப்படி லாபம் வரும் கேள்வி கேட்டால் தான் எந்த பயிற்சியும் ஒரு அப்பா போய் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டுட்டு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை அவர் கொடுத்த வாய்ப்பு. இவருக்கெல்லாம் ஒரே ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, நிறைய பேர் லட்சியத்தை அவரு நிறைவேற்றினார். 50-60 லட்சியத்தை நிறைவேற்றினாரு. ஆனா அவருக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நிறைவேறாம அவரு வாழ் முடிச்சு போச்சு. அதுதான் என்னன்னா, இதுவரைக்கும் சூப்பர் ஃபிலிம்ஸ் 99 படம் தயாரிச்சிருக்காரு. அடுத்த 100வது படத்தை சிறப்பாக பண்ணணும், ஒரு நிறைவாக பண்ணணும். ஒரு 2-3 வருஷமாகவே அவருடைய நோக்கம் இல்லாமல் 100வது படத்தை கரெக்டாக நல்ல படம் பண்ணணும். இதுதான் நிறைய அதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்காரு. 99 100 அவர் அந்த லட்சியம் நிறைவேற முன்னாடி அவர் காலம் முடிஞ்சு வச்சு. இருந்தாலும் பையன் இருக்காங்க, ஜீவா இருக்காரு, ரமேஷ் இருக்காரு, மூத்த பையன் சுரேஷ் இருக்காரு. 100வது படத்தை சிறப்பாக தயாரிச்சு அந்த படம் தான் அவருக்கு நம்ம பண்ணுற ஒரு சமர்ப்பணமாக இருக்கும், ஒரு காணிக்கை. 100வது படம் சரியாக தயாரிக்கணும். அதுக்கு நாங்கள் எங்கள் இயக்குனர் சங்கம் அவரால் உருவாகின நிறைய பேர் நாங்கள். இன்றைக்கி எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர். விக்ரம் சார், எஸ் ரவிக்குமார் சார், எலிவி சார், ஒரு லிங்குசாமி சார், ரவிபிரியா சார், இதில் நான் இப்படி பல பேர் இயக்குனர், பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர் தான். பார்த்தா எனக்கு இயக்குனர் சங்கமே அவர் சங்கமாக தான் இருக்குது. அந்த இயக்குனர் சங்கம் மூலியமாக அவர் ஆத்ம சாந்தியடைய எல்லாம் 1000 விலாசங்களை உருவாக்கி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக திசை தெரியாத பறவைகளுக்கெல்லாம் அது ஒரு வேடம் தான். சிறகை விரிக்க கிடைத்த ஒரு வானம் இப்பொழுது அவரே தனது சிறகை எங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஒரு அலுவலகம். எப்பொழுது வந்தாலும் கதை கேட்க அவர் காத்திருப்பார். இப்பொழுது எங்க யார் கதை சொல்கிறார்கள், எந்த வேலையும் இல்லாவிட்டால் கூட ஆபீஸுக்கு போய் அவரை பார்த்து ஒரு வணக்கம் போடுவது வேலையாக. இப்பொழுது அந்த வேலையும் கூட இல்லாமல் எங்களுக்கு இல்லாமல் அவர் கொடுத்த சீரிய சிந்தனைகளும் சிறப்பு மிக்க யோசனைகளும் எங்களை மெல்ல மெல்ல செதுக்கிய அவரது அறிவுறுத்தல்களும் கொண்டு இனிமேல் நாங்கள் நடக்க வேண்டும். இன்னும் இருக்கும் காலம் வரை இந்த திரையில் பறக்க வேண்டும். சூப்பர் குட் பிலிம்ஸ் என்றும் இருக்கும். அது கதை சொல்ல வருபவர்கள் எப்பொழுதும் வரலாம். ஜீவா, சுரேஷ், ரமேஷ் எல்லோரும் இருக்கிறார்கள். கதை சொல்ல வருகின்ற அனைவரும் அவ்வளவுதான் என்று நினைத்து விடாமல் சூப்பர் குட் பிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக கதைகள் சொல்லுங்கள். கேட்பதற்கு இருக்கிறார்கள். சௌத்ரி சாரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். அன்புடன் ராஜகுமார்.